ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகி. அப்போ நம்ம வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காப்பு கட்டணும் வீட்டுக்கு. சரிங்களா? நம்ம வந்து நேற்றுக்கு வீட்டு வேலைலாம் முடிச்சாச்சு. அதனால தான் ஜிங்குன்னு கிளம்பியிருக்கேன். இன்றைக்கி வேலை செய்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கிளம்ப முடியுமா? நைட் எடுத்து சொல்லிட்டு இங்கே ஒட்டரை அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பேன். சரி போயிட்டு இப்போ அந்த பூ பேர் என்னங்க? சங்கராண்டி. அப்புறம் சங்கராண்டியா? அப்புறம் இது வேப்பலை அந்த மாதிரி பூவெல்லாம் இருக்கும்ல, அதை வாங்கிட்டு வந்து காப்பு கட்டுறதுக்கு போய் வாங்கிட்டு, அப்புறம் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு சட்டை மட்டும் தான் எடுத்துருக்கோம். இன்னும் வேஸ்ட்டு வாங்கவே இல்லை. அதையும் போய் வாங்கிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங்கு, அப்புறமா காப்பு கட்டுறது. அதுதான் இந்த விளாக்ல பார்க்க போறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வந்து நான் கிளம்பியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்து மயக்க போட்டு விழுவார். விழுவுங்க அழகுல வாங்கிட்டார். அப்படியா? திரும்ப பார்க்காத, பயந்துருவேன். கிளம்பியாச்சு. சீக்ரெட். எப்படி சாரி வந்து மடிப்பு எடுத்து கட்டுறீங்க? அங்கே பாருங்க, மடிப்பு எடுக்கிற எங்கள் வீட்டுக்காரர். இப்போ எப்படி அயன் பண்ணுவோன்னு மட்டும் பாருங்க. எப்பயும் கட்டுற மாதிரி நார்மலாக சேரீ கட்டிட்டு அங்கங்கே பட்டு டிங்கிறீங்க வேலை பார்த்துட்டு மடிப்பு இருக்கிற. இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்னர் வச்சு பண்ணிப்பேன். இங்கேயும் ஸ்ட்ரெயிட்னர் வச்சுப்பேன். இங்கே வந்து நான் பண்ண முடியாது. அதனால இப்போ நான் உட்காந்துப்பேன். உட்காந்துட்டாங்க சல்லுன்னு ஒரே தை. இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் ஒரு நாள் ஒரு ப்ளவுஸ் முடிச்சுக்கிட்டேன். டெம்பரேச்சர் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே ஆன் பண்ணிட்டுமே வேணாமா? ஆன் பண்ணி பொசுங்கிருச்சுன்னா இப்போ அங்கே பாருங்க போதுங்க. நீயும் புடவை கட்டுறப்ப உங்கள் அப்பா அந்த மாதிரி ரைன் பண்ணி விடுவார். கவலைப்படாங்க. ஆனால் நீலாம் நல்லா கட்ட பழகிக்கும். எங்க பார்க்கலாம். காலேஜ் போனவே சூப்பராக கட்ட பழகிக்கலாம். எப்படி? நான் போனல, அதான் சொல்கிறேன். காலேஜ் போகிற பிள்ளைங்க எல்லாமே சூப்பராக புடவை கட்டுவாங்க. ஏதோ ஒரு பொறுப்பு. அப்போ எனக்கு மெச்சூரிட்டி இல்லையா? இப்ப நான் கட்டுற இந்த புடவைக்கே எப்படி கட்டுறீங்கன்னு கேட்கறாங்க. அப்பவே நான் மெச்சூரிட்டி ஆயிட்டேன். போதும். காலேஜ்ல அந்த கல்ச்சரல் எல்லாம் வரும்போது சூப்பரா கட்டிட்டு போட்டோ எடுப்பாங்க. இந்த போகி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? வீடு தான் ஃபுல்லா கிளீன் பண்ணுவாங்க. மற்றபடி வேற எதுவும் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. நானும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ போகி எப்படின்னா, போகி அன்னைக்கு காலையில இருந்து எங்க அம்மா பயங்கரமா நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருவாங்க. காலையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வீட்டெல்லாம் கழுவி விட்டு சாணி தெளித்து நல்லா வாசல்லாம் இது பண்ணி நல்லா கோலெல்லாம் போட்டு அது மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இங்கே எங்கே போய் சாணிலாம் கண்டுபிடிக்கிறது? அதனால இந்த மஞ்சள் பவுட்ரு கிடச்சுன்னா வாங்கிட்டு வந்து வாசலில் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த காப்பு கட்டுவாங்க. மற்றபடி அன்னைக்கு எதுவுமே இருக்காது. அப்புறம் இந்த பழசு ரொம்ப பிஞ்சு போன திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எரிப்பாங்க. அப்படிதான் போகி கொண்டாடுவாங்க. சோப்பி எங்க பாப்பாங்க போகினா என்னன்னு தெரியல. அதான் கமெண்ட் பண்ணுவாங்க. நேற்றுக்கு நான் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன்ல, இந்த கிளீனிங் பண்ண வீடியோவுக்கு நிறைய பேர் இந்த செல்ஃப்லேயே ஜாமானை வச்சுக்கோங்கக்கா, அதுதான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஏதாவது ஒரு பொருளை மாற்றி வச்சாதான் வீடு கிளீன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கி வச்சிட்டேன். நீங்கள் சொன்னது உண்மைதான். ஒவ்வொரு முறையும் போய் உட்காந்துக்கிட்டு இங்கே எங்கே வச்சிருக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தேடுற மாதிரி தான் இருக்கு. சரி பரவாயில்ல, இந்த திரும்பி எப்படியும் ஒரு 10 நாள் கழிச்சு க்ளீன் பண்ணுவோம்ல, அப்போ மாற்றி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இங்கேயே இருக்கட்டும். இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தேன் சிம்பிளாக. ஏன்னா நான் ரொம்ப டயர்டாகி போச்சு வீட்டில் வேலைலாம் செஞ்சதுனால. நல்ல வேலை போகி அன்னைக்கு வீடு க்ளீன் பண்ணுறோன்னு ஆரம்பிச்சிருந்தோன்னா நம்ம சோழி முடிஞ்சிருக்கும் போல. இப்போ லைட்டாக நம்ம சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பேர்? இது பேர் என்ன? காப்பா. இது காப்பு கட்டை வந்து வீட்டுக்கு கட்ட பூ வாங்க வந்திருக்கோம். என்னது பூ என்னமோ பூ, அந்த பூ வந்து வாங்க வந்திருக்காங்க. இது ஒரு கட்டை 10 ரூபாய். கரெக்டா? ஒரு கட்டை 10 ரூபாய். ஒரு கட்டு ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். நாங்கள் 8 கட்டு வாங்க போகிறோம். அப்போனா 80 ரூபாய். எல்லாமே அப்படிதான் வச்சுருக்காங்க.
இவ்வளோ அப்படியே கொண்டு ஒரு ரூபா பூ வச்சுருந்தேன். அப்பாவுக்கு ஷர்ட் எங்க வீட்டுக்காருக்கு பொங்கல் ஷாப்பிங் டிஷர்ட் இது நல்லா இருக்குங்க. போட்டு பாரு நல்லா இல்லை இங்கே கழட்டி வச்சுட்டு போகலாம். எப்படிங்க போட்டால் இந்த ட்ரெஸ் எடுக்கணும் இந்த கடைக்காரன் சின்னதா கடைக்காரங்க எம் சைஸ்ன்னு போட்டிருக்கு. சின்னதாமே தான் நம்ம உங்கள் அப்பா எடுத்துட்டு நவராது வேஷ்டி ஒன்று வாங்கணும்னு கூட்டிகிட்டு வந்தார். இப்போ நாங்கள் சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுத்து 3 டிஷர்ட் வாங்கி கொடுத்துட்டோம். ஃபஸ்ட் டைம் போத்தீஸ்க்கு இந்த மாதிரி கிளம்பி வந்துருக்கேன். ப்ரமோஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கிளம்பி வருவேன். ஆமாம் அம்மாக்கு ப்ரமோஷன் நான் மட்டும்தான் அம்மா வந்து சாரி கட்டுவேன். ரீல்ஸுக்கு கட்டுவேன். ரீல்ஸு ப்ரமோஷன் அதுக்கு மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் கட்டுவாங்க. அப்புறமேட்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் கட்டுவாங்க. எல்லா நாளும் மறுபடியும் வந்து நைட்டி நம்ம பார்த்தீங்கன்னா சரி நம்மள இந்த இது காலத்துக்கு போடுவாங்கல்ல இது வந்து அம்மாவுக்கு நான் கேட்டேன். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நம்ம ஃப்ளைட்டில் போக வைக்கலாம் ஃப்ளைட்டில் போக வைக்க சொல்கிறாங்க. ஃப்ளைட்டில் போகிறதுக்கு இன்னும் February, March, April, May 4 மாதம் இருக்குது. அதனால் இப்போ வாங்கி கொடுத்தா விளக்கது ரொம்ப கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் என்ன பண்ணுறது தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பண்ணல அப்போ நான் கண்டுபிடிச்சேன். இது இப்படி தொட்டா சாயில் லிக்விட் மாதிரியே இருக்கு. கல்லு மாதிரி இருக்கு கையா வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பொங்கல் ஷாப்பிங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பின்னாடி இருக்கு அதெல்லாம் எடுக்கணும். ரித்திகா ஷாப்பிங் ஓடியாமா லைட் போடு. வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த தடவை பொங்கலுக்கு 2 தடவை ஷாப்பிங் ஆகிப்போச்சு. ஒரே ஒரு வேட்டி எடுக்க போனோம். இதுங்கெல்லாம் காப்பு கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு இவ்வளோ ஃபுல்லாக இதில் எங்கே கட்டுவீங்க? மேலே இதில் வைக்கணும். வீட்டுக்கு மேலே 4 மூலைக்கு 4 வைக்கணும். இது காப்பு எதுக்குன்னு கட்டுறது? வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லது தானே. ஆமாம் இதெல்லாம் இதெல்லாம் சர்க்கரைக்கு நல்லது. உனக்கு ரொம்ப நல்லது. வேப்பெல்லாம் கரெக்டாக பிரிச்சு வைக்கணுங்க. மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. வாட்டர் ரூம் கொண்டு வீட்டுக்கு மேலே 4 இந்த சவுத்துல இந்த சவுத்துல 1 பாதுகாப்பு அதுக்குள்ள வேணுங்க. 1 2 3 4 5 6 4 5 6 இப்போ 8 இது வாங்கினீங்க. எத்தனை வாங்கினீங்க? 6 7 தான் வந்திருக்கு. அப்படியே போதோட விருந்தா அப்படியே வீட்டுக்குள்ள தான். கொஞ்சம் காப்பு கட்டியாச்சு. இன்னும் மாடி மேலே கட்டணும். இந்த இடம் இங்கே வச்சிடலாம். கரெக்டாக இருக்கேன். சரி வா 4 மூலைக்கு 4 பக்கம் வைக்கலாம். அப்படியே 2 எடுத்துட்டு வா. இது வந்து இந்த ரூம்ல 1 வச்சிடறேன். இதுதான் எங்களோட ஸ்டோர் ரூம். இங்க வச்சா போதுமா? ஓகேவா? இங்க ஒரு முருகர் இருக்காரு. மேல போலாமா? போ மேல போ. அவ்வளோதான். போகி பண்டிகைன்னா காப்பு கட்டினா பண்டிகை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நான் ஏறணும் சொத்து. ஓகேங்க. ஒயரில் டச் ஆக போகுது. ஓகே பார்த்து நீ எங்கே காப்பு கட்டுற? இந்த மூலையில் வை. காப்பு கட்டினா என்னன்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்தாங்க. ஒரே இடத்துல வைக்கூடாது. 4 மூலைக்கு வைக்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகி பண்டிகை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் ஷாப்பிங் பார்ட் 2வே பண்ணிட்டோம். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரே ஒரு வேஷ்டி எடுக்கணும்னு சொல்லி நான் கஷ்டமா எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு வேஷ்டி எடுக்கணும்னு சொன்னார் சட்டைக்கு. ஏங்க ஆமாம், அந்த ஒரு வேஷ்டிக்கு போனது தான் பித்தனை செலவு. ஒரு வேஷ்டி ஒரே ஒரு வளையல் தான் எடுக்க போனோம். சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா தலகாணி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இல்லை, எல்லாமே ஊருக்கு எங்கள் மாமியார் மாமனாருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குளிர் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கிட்டோம். இப்போ வந்து தண்டமாக எதுவும் வாங்கல, எல்லாமே தேவைப்படுறதா வாங்கியிருக்கோம். ஒரு 4 தலகாணி வாங்கியிருக்கோம். இந்த தலகாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலகாணியே 43 ரூபா தான். சுருட்டி கட்டி வச்சிருக்காங்க. கரெக்டாக நம்ம படுத்துக்கலாம். ஏங்க கரெக்டாக தான் இருக்க அளவு. இந்த தலகாணியை விட சின்ன தலகாணி போல இல்லை, போதும் இதுவே 48 ரூபா தான். 43 ரூபா. ஒரு 4 தலகாணி வாங்கணும். அப்படி சிக்கல் போட்டலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட். இந்த மாதிரி பெட்ஷீட் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி எங்க வீட்டுல இருக்குல்ல, நல்லா புஷ் எடுத்து காமிக்கணுமாங்க. எடுத்தா கிழிஞ்சு போச்சுன்னா பேப்பர் அதுக்குதான். எங்க போதும் பேப்பர் கிழிஞ்சிருந்து இது நல்லா புசு புசுன்னு இருக்கும். இந்த பெட்ஷீட் வந்து பாத்தீங்கன்னா 2 வாங்கியிருக்கோம். இந்த கலர் ஒண்ணு, இந்த கலர் ஒண்ணு. இது எங்க மாமனார் மாமியாருக்கு தான். இதெல்லாம் மடிச்சு அப்புறமா கவர்க்குள்ள எடுத்து வச்சுக்கலாம். அது ரேட் எவ்வளவு சொல்லுது இந்த பெட்ஷீட்? இந்த பெட்ஷீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 473 ரூபா. சிம்கோ இருக்குல்ல, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கணும். இதே பெட்ஷீட் நம்ம கொஞ்சம் பெரிய கடையெல்லாம் வாங்குறப்போ 1000 ரூபாய் வரும். பாதிக்கு பாதி ரேட்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 473 ரூபா வந்துச்சு. நம்ம வீட்டுல இருக்குல்ல இந்த பெட்ஷீட், இது வாங்கி 1 வருஷம் இருக்குமா? அந்த வீட்டுக்கு போறப்ப அவங்க ஞாபகம் இருக்கு, அந்த கட்டில் வாங்கினப்பதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துல ஒரு 5 தடவை துவைச்சிருப்பேன். அல்ல, மாசம் 2 மாசம் ஒரு தடவை துவைப்பேன். மிஷின்ல போட்டு மிஷின் வாஷ் தான் பண்றேன். பெட்ஷீட் எதுவுமே ஆகல, நல்லா இருக்கு. கிழிஞ்சு போடக்கூட இது வரைக்கும் கிளியில. 473 ரூபாய்க்கு 1 வருஷம் தாங்கியிருக்கு. இன்னும் வரும் போல. நமக்கு வேணாம் தூக்கி போட்டாதான் அது எருமை மாடு மாதிரி கிடக்குது. அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாங்கிருப்பாங்க. செம்மையா குளிரும். நாங்க போறப்ப யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா இந்த டைம் வந்து எங்க வீட்டுக்கார ஞாபகம் வந்துச்சு. எப்படி ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? இல்ல, சிம்கோக்கு போனா அது வாங்கணும்னு நினைச்சிட்டாரு. இல்ல, அப்பா தான் ஞாபகப்படுத்தி விட்டாரு. நானும் அதான் சொன்னேன், உங்க அப்பா ஞாபகப்படுத்த நான் சொன்னேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மேட் வாங்கினேன். இதுவுமே ஊருக்கு தான். இந்த ஷாப்பிங் ஃபுல்லா எங்க ஊர், எங்க மாமியாருக்கு, எங்க மாமனாருக்கு வீட்டுல போடுறதுக்காக மேட். வெளிய வரும்போது காலெல்லாம் அழுக்காயிருது. மண்ணுன்னா அப்படிதான் இருக்கும். வீட்டுக்குள்ளதான் டைல்ஸ் போட்டிருக்கோம். காடு பூரா டைல்ஸ் போட முடியுமா? அதனால ஒரு 4 மேட் மட்டும் வந்து 4-5 மேட் வாங்கியிருக்கேன். இந்த மேட் 90 ரூபா 5 மேட்டு. ஆமா, 90 ரூபா 5 மேட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். நீ இன்னொரு தான் ஓகேயா? நாங்க ஒரு வேட்டி வாங்க போனோம்ல, அது அந்த கதை தான். அது ஒரு வேட்டி வாங்க போன கதை. இங்க ஒரு வேட்டி வாங்க போயிட்டு எங்க வீட்டுல டீஷர்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம். இந்த வேஸ்ட் தான். என்னோட புடவையில அந்த பார்டர் வருதுல்ல இந்த மாதிரி, அதனால எங்க வீட்டுக்கார் எனக்கு மேட்சாதான் கட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 வாங்கியிருக்காரு. எதுக்கு 2ல எது செட் ஆகுது அது கட்டிக்கலான்ட்டா இல்லை 2 நாளைக்கு? 2 இது அது ஒரு நாளைக்கு. இது வந்து பொங்கல் வைக்கிற அன்னைக்கு வேஸ்ட் தான். நாங்க வேஸ்ட் எல்லாம் எடுப்போம். இந்த தடவை வேஸ்ட் ஒன்று எடுத்து வந்துடலாங்க. நம்ம வீட்டுல இருக்கட்டும். நாங்க வேஸ்ட் எல்லாம் எடுப்போம், அங்கேயே வச்சுட்டு வந்துருவோம். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து வேஸ்ட் கட்டாங்கன்னா நம்மகிட்ட வேஸ்டே இல்லை. இங்க வந்து கட்டுறதுக்கு வேஸ்ட் இல்லை. ஒரு 4-5 வேஸ்ட் இல்லை எடுத்து நான் நினைச்சிட்டே இருந்தேன். 4-5 லுங்கி எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு, யாராவது வந்தா கொடுக்குறதுக்கு. சரி ஓகே. ஒரு இதை 2 எடுக்க போயிட்டு தான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும். இது வந்து போர்ட்டிஸ்ல வாங்கணும். இதுமே சிம்கோல இருந்திருக்குங்க, நம்ம தான் மறந்துட்டோம் போல. என்னது இந்த வேஸ்ட்ல? ஆமா ஆமா. அப்புறம் டீஷர்ட் வாங்கணும் எங்க வீட்டுக்காருக்கு. சொல்லுங்க இந்த கதையை. என்ன கதை? சண்டை போட்ட கதையா? டீஷர்ட் வாங்கணும். நான் ஒரு கலர் பிடிச்சிருக்கேன், சோபி ஒரு கலர் பிடிச்சிருக்குன்னு, ரித்திகா ஒரு கலர் பிடிச்சிருச்சுன்ட்டு, அதனால 3 கலர்ல 3 எடுத்துக்கிட்டாரு. இது நான் கொடுத்தது. இது யார் கொடுத்தா? அது நானு, இது சோபிகா. இதுதான் நீ வாங்க. நீ வாங்கல, நான் காசு கொடுத்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா சட்டை. இது ஏதோ பாதிக்கு பாதி ரேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. 595 ரூபா. ஏதோ 50% ஆஃபர்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. இது ஒரு மாதிரி இந்த கிளாத் லைக்ராவா அந்த மாதிரி கிளாத் எடுத்துங்க. என்ன ஃபுல் கையா இருந்திருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு வேலைக்கு போறப்ப ஒரு இது வேலைக்கு போட்டு போக முடியாது நினைக்கிறேங்க. சும்மா போட்டுக்கலாம். ஆனா நான் போடுறது நான் எப்ப சொன்னீங்க இது போற மாதிரி யார்ட்ட போற மாதிரி வாங்கிப்பீங்க? எது போர்
அதுதான் நீ தான் இது யார் எடுத்தது? நீ எடுத்தது. நான் எடுக்கவே இல்லை. நான் சொன்னீங்க போகிற மாதிரி வேணான்ட்டு. அந்த பிள்ளை சட்டை காமிச்சது அவர் எடுக்கல. அதான் இப்ப கேள்வி கேக்குது. போர்வை மாதிரி வேணாம் நீங்க அப்புறம் இப்ப எதுக்கு இந்த கோடு கூட போர்வை எடுத்துருக்கீங்க? இது கொஞ்சம் சின்ன போடுற மாதிரி தானே இருக்கு. இது வந்து ரித்திகாவோட செலெக்ஷன். இது வந்து இதுல ஜிப் இருக்கு. ரெண்டு நல்ல விஷயம் இருக்கு இதுல. ஒண்ணு ஜிப் இப்பவே பிச்சிருவோம் போலயே. அப்புறம் மேட் ஜீப்ரா மாதிரி கோடு இருக்கு. அப்புறமேட்டு இங்க ஒரு பி போட்டுருக்கு. அது கொஞ்சம் சைனிங்கா சூப்பரா இருக்கு. இந்த கிளாத் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது டிஷர்ட் 300 ரூபாய். ஒரு டிஷர்ட் 300 ரூபாய் 350 ரூபாயா? என்னங்க இது 650 ரூபாய் அந்த டிஷர்ட்? ஆமா இதுதான் கம்மி. நான்லாம் 350 ரூபாய் தான் எடுத்தேன். இதுல ஜிப் இருக்குல அதுதான் இதோட ஸ்பெஷல். ரித்திகா தான் 45 ரூபாய். இது 600. நான் வேலை பார்த்தோம்னா வேற டிஷர்ட் எடுத்திருப்பேன். இல்ல அந்த மெட்டீரியல் நல்லா இருக்குல்ல அதனால ரேட். ஆமா அந்த கிளாத் நல்லா இருக்கு. சரி இவருக்குமே நல்லா போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் சொல்லி 3 டிஷர்ட்டு. இந்த வாங்க போனது அந்த வேஷ்டி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக காப்பும் கட்டியாச்சு. அடுத்த வேலை மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊருக்கு கிளம்புறோம். அடுத்து வந்து வீட்ல எங்க அம்மா நான் சொல்றத கேட்டா அப்புறமேட்டு நீ என்ன இது இந்த பைக்காகவே இந்த இது அழகா இருக்கு. ஏற்கனவே பெட்ல தலகாணி மட்டும் தான் இருக்கு. எங்க படுத்து கிளம்புற அப்புறம் இது கார்ல எடுத்துட்டு போறதுக்கு வேணும். கார்ல போனா பெட்ஷீட் கார்ல வேணா வச்சு இதுலயும் இல்ல. அதனால கார் நினைச்சேன் காருக்கு ஒரு மெட்டை அங்க இருந்துச்சு பார்த்துட்டே இருந்து வந்துட்டேன். மெத்த இல்ல பெட்ஷீட் தலகாணி. அது இல்லாம நாங்க கார்ல போனா எல்லா டைமும் யாராவது எங்க கூட இருப்பாங்க. இந்த பிள்ளைங்க படுத்துட்டு வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஏமா கார் வாங்கினதுல இருந்து தானே இல்லையே ஒரு டைம் ஒரே வரப்ப வரப்பே அழ மாட்டாங்க. எப்பயுமே அப்படிதாங்க இருக்கும். கார்ல யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. சரி போகும்போது படுத்து போகணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். நல்லபடியா சந்தோஷமா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கலை வந்து கொண்டாடுங்க. உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நாளைக்கு சூரியன் பொங்கல். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பொங்கல் ஃபெஸ்டா இருக்காது. சூரியன் பொங்கல்லாம் ஃபுல்லா நம்ம வந்து டிராவல்ல இருப்போம். ஏங்க சூரியன் பொங்கல் இருக்க நம்ம டிராவல் தான். மாட்டு பொங்கலும் கருநாள்ல தரமா இருக்கும். அந்த vlogலாம் உங்களுக்காக வரும். எங்க ஊர்ல எல்லாம் பானை ஓட்டல் இந்த பாடா நான் அன்னைக்கு போனோம் பானை உடைக்கிட்ட போயிட்டேன். நான் தொட்டுட்டேன். நான் இப்படி போயிட்டேன். நான் கரெக்டா போட்டேன்டி. நான் கரெக்டா கிட்ட போய் தொட்டுட்டேன். தொட்ட தப்பா தொடக்கூடாது. உடைக்கலாம். தொட்டனால ஐயோ கஷ்டப்போச்சு. சரி எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கேம் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் vlog பொங்கல் vlog தரமா இறக்க போறோம். மறக்காம நம்ம சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுமா? அது மட்டும் இல்லாம நான் ஒரு டைம் எடுத்துட்டு போய் ஒரே ஸ்டெப் தான் முன்னாடி போனேன். பின்னாடி இழுத்த அவுட் ஜஸ்ட் மிஸ்ல உடைஞ்சு. ஆமா போன வருஷம் தாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துர்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் கலர் ஹார்ட் போட்டுருங்க. உங்களுக்கு டோரிமான் பிடிச்சதுன்னா ப்ளூ கலர் ஹார்ட் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் டாடா.